ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குருவணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு, வாடகை வருமானம் பெறுபவர் யார்? அவர் தொழிலே செய்யாட்டாலும் இதுல ஒரு வார்த்தை எதுவும் சொல்ல முடியாது. கான்செப்ட்லேயே பாருங்களேன், அவரும் நல்ல தொழில் செய்து பணம் பெறுவார், வாடகை வருமானம் பெறுவார். அப்ப ஜாதகம் நல்ல பலன் இருக்கணும். அப்படிப்பட்டவங்களுக்கு அது. இப்ப தொழில் ஸ்தானம் சரியில்லையும் கூட எடுக்க வேணாம். வாடகை வருமானம் யாருக்கு கிடைக்கும்? ஒரு கான்செப்ட் சரியா? அது எதாவது வீடு கட்டி வாடகைக்கு விடலாம், தொழிற்சாலைகள் கட்டி வாடகைக்கு விடலாம், அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டி வாடகைக்கு விடலாம், கடைகள் சிறு கடைகள் கட்டி வாடகைக்கு விடலாம். வாடகை வருமானம் முக்கியம், அதுதான் முக்கியம்ங்க. இப்ப இதுல நம்ம என்ன பார்க்கணும்னா, எப்படி இதை தொடர்பு நம்ம பார்க்கணும்னா, லக்கணம் எல்லாத்துக்கும் வலுவா இருக்கணும், ஜாதகம் நல்ல தரமா இருக்கணும். இதுக்கு 2ஆம் இடம் பார்க்கணும். வருமானம் தானே. நம்ம 2ஆம் இடம்ன்றது பேசி பிழைக்கிறதுக்கு 2ஆம் இடம். 2ஆம் இடத்த அதிபதி நல்லா இருக்கணும், குரு நல்லா இருக்கணும். வருமானம் எந்த வகையில வருமானம்னாலும் சரி, ஒரு கறிக்கடை வச்சு வருமானம்னாலும் 2ஆம் இடம் நல்லா இருக்கணும். அதுதான் நமக்கு டிரான்சாக்சன், பணம் பரிவர்த்தனை பண்ணக்கூடிய இடங்கள் 2. 2ஆம் இடமும் கெட்டு போகக்கூடாது, 2ஆம் அதிபதி நல்லா இருக்கணும். சனி சம்பந்தப்படக்கூடாது. ஒரே ஒரு கருத்து வச்சுக்கோங்க, சனி சம்பந்தப்படாது. சனி ஒரு ராகு சேர்ந்தா கெட்டுப்போம்னா ஜாஸ்தி ஆகும். செவ்வாய் இங்க இருந்தா சொல்லவே வேணாம், அந்த இடம் பட்டு போகும் அப்படின்னு சொல்லிடலாம். அதுக்கு விதிவிலக்கு இருக்கு. சந்திர யோகம் இருந்துச்சுன்னா விதிவிலக்கு முதல்ல ஒரு பின்னடைவான பலனை கொடுத்து இறுதியில வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக அது இருக்கும். சரியா? அப்ப 2ஆம் இடம் அதுக்கு முக்கியம். எந்த ஒரு வருமானம், எந்த ஒரு ஜீவனமா இருந்தாலும் 2ஆம் இடம் நல்லா இருக்கணும். 10 நம்மளுடைய செயல்கள், வேலை, தொழில் ரெண்டுமே அது குறிக்கும். 10ஆம் இடம். 11ஆம் இடம் லாபம், யோகம் இருக்கணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு எந்த தடையும் இல்லாம வருமானத்தை பற்றி நிம்மதியா வாழ்வாங்க. இப்போ வாடகை வருமானத்தை பத்தி பேச போறோம். 4ஆம் இடம். 4ஆம் இடம் வீடு, எதுனாலும் சரி, வீடு மாதிரிதானே கடைகள், நம்ம குடியிருக்கிறதா வாடகைக்கு வரும், அவ்வளவுதான். 4ஆம் இடம் தான். 4ஆம் இடத்து அதிபதி நல்லா இருக்கணும், சுக்கிரனும் நல்லா இருக்கணும். சரியா? 4ஆம் இடத்து அதிபதி நல்லா இருக்கணும், சுக்கிரன் நல்லா இருக்கணும். சனிலாம் சம்பந்தப்படக்கூடாது. சனிலாம் லைட்டா சம்பந்தப்பட்ட வெளிச்சத்துல ஊட அந்த சனியுடைய கதிர் வந்துச்சுன்னா பெரிய மால் மாதிரி கட்டாம சின்ன சின்ன ஒரு லக்ஸரி இல்லாத கடைகள் கட்டி விடுவாருன்னு சொல்லலாம். சனி அந்த யோகத்தை குறைக்கும் அர்த்தம். சுபத்துவ பாவத்துவ அமைப்புலதான் பலன்கள் இருக்குங்க. எந்த ஒரு பலனா இருந்தாது 4ஆம் இடம் நல்லா இருந்து, சுக்கிரனும் நல்லா இருந்து, 4ஆம் அதிபதியும் நல்லா இருந்து, அவருடைய சம்பந்தப்பட்ட தசாபதி, அந்த 4ஆம் அதிபதி மட்டும் இல்ல, 4ஆம் அதிபதி பார்க்கக்கூடிய கிரகம் இருக்கு பாருங்க, அதோட தசாபதி நடந்தாலும், சுக்கிர தசை நடந்தாலும் கண்டிப்பான முறையில அவரு வீடு இருக்கும் நிச்சயம். 1க்கு 2 வீடும் இருக்கட்டும். வருமானம் அந்த 2ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதி 11 இதெல்லாம் அந்த 4ஆம் இடத்தோட சம்பந்தப்படும் பொழுது தாயாரால் லாபம்னு வரும். தாயார் பணம் கொடுத்து வீடு கட்டியிருப்பாரு. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா தந்தையார் சொத்துக்கள் இருக்காது, தாயின் சொத்துக்கள் நிறைய இருக்கும். 4ஆம் இடம் தான். அப்ப தாயின் மூலமாக வீடு கட்டி வாகன தொழில் பண்றது அந்த இது வந்துடும். இப்ப நம்ம கான்செப்ட் வாடகை வருமானம். சரியா? அப்ப 4ஆம் இடம் நல்லா இருந்து, சுக்கிரன் நல்லா இருந்துச்சுன்னா அவருக்கு கண்டிப்பா வீடு இருக்கும். எக்ஸ்ட்ரா அந்த 2ஆம் இடம் தொடர்பு ஒன்றுச்சுன்னா வீட்டின் மூல வருமானம் என்னது? வாடகை, ஒத்தி, இந்த மாதிரி அமைப்புகள்ங்க. கடைகள் கட்டி வாடகைக்கு விடுறது, இப்படி ஏராளமான அமைப்புகளா இருக்கும். அவர் நிம்மதியா மாதம் அவருக்கு ஒரு லக்ஸரியா பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும். அவர் தொழில் செய்யற அமைப்பு தனியா இருக்கும், அது சேர்ந்துக்கிறோம். இப்ப அவர் தொழிலே இல்லைன்னா கூட வருமானம் வரக்கூடிய அமைப்புக்கு இந்த கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. அப்ப 4ஆம் இடம் தாங்க. 4ஆம் இடத்தோடு 2 வருமானம், சுக்கிரன் நல்லா இருக்கணும். 10 தொழில், வீடு வாடகையும் ஒரு தொழில் மாதிரி தானே. 11 லாபம். அப்ப அடிப்படை பலம் அதுதான் முக்கியம். அது இல்லைன்னா ஜாதகம் சரியில்லை. நான் முதல்ல ஜாதகத்தை பார்க்கும்போது அடிப்படையில ஒரு விஷயம் கேட்டாங்கன்னா நேர எனக்கு அடிப்படை அந்த புத்தி அங்கேதான் போகும். அதுக்கு மேல தசாபுத்தி, அந்த அடிப்படை பலம் முழுசா கிடைக்குதா அறகுறையா கிடைக்குங்கிறது தசாபுத்திகள், மற்ற அமைப்புகள். இப்படி தாங்க பலன் பார்க்கணும். என்னுடைய அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப்ல 1100க்கும் மேற்பட்ட பயனுள்ள வீடியோக்கள் இருக்குது. எனது மேன்மைமிக்க ஆசான் அவர்களுடைய கிரகபாவக சுபத்துவ பாவத்துவ சூட்சும ஒரு கோட்பாடின்படி கல்வி, உயர்கல்வி, வேலை வாய்ப்புகள், தொழிலா வேலையா, திருமணம், 2ஆம் திருமணம், திருமணத்துடைய தரம், பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, நமக்கு ஆயுள் ஆரோக்கியம் எப்படி இருக்கும், வெளிநாட்டுக்கு போவோமா, இங்கேயே சம்பாதிப்போமா, எங்க போனாலும் சம்பாதிக்க அடிப்படை இருக்கணும். வெளிநாட்டுல போய் அவஸ்தப்படுறவங்க இருக்காங்க. இப்பெல்லாம் நிறைய வீடியோக்கள் போடலாம். இந்த மாதிரி வீடியோக்கள் நிறைய போட்டிருக்கு, பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நீங்க அடுத்தடுத்து
என்னுடைய வீடியோக்களை பார்க்க முடியும். ஷேர் செய்யலாம். நீங்க மட்டுமல்ல, உங்க உறவினர் நண்பர்கள் எல்லாரும் பார்த்து ஜோதிடத்தை உண்மைத்தன்மை உணர்ந்து என்னிடம் தனிப்பட்ட முறையில் உங்களது சந்தேகம் எதுவாக இருந்தாலும் இந்த திரையில தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. கட்டண முறையில் மட்டும் தெளிவாக கிரக விளக்கத்தோடு பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோ சந்திப்போம். நன்றி.